கேரள மாநிலம் மூணார் பகுதியில் சாலையோரம் அமைக்கப்பட்டு இருந்த கடையை சேதப்படுத்த முயன்ற படையப்பா காட்டு யானையை தோட்ட தொழிலாளர்கள் கற்களை வீசி வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். அண்மை காலங்களில் கேரளாவில் வனவிலங்குகளால் உயிர் சேதம் ஏற்பட்டு வரும் நிலையில் அங்கு கடைகளை படையப்பா என்ற காட்டு யானை சேதப்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகதாரா, கேரளாவை பொறுத்தளவில் கடந்த சில மாதங்களாக இந்த வனவிலங்குகளால் மக்கள் மிகப்பெரிய ஒரு பீதிக்குள் இருக்கின்றனர். ஏற்கனவே வனவிலங்குகள் என்பது வனத்திலிருந்து வெளியேறி மக்களை தொடர்ச்சியாக ஒரு தாக்கும் நிலை என்பது ஏற்பட்டிருந்தன. இது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக யானை, அதே போன்று புலி தாக்கி ஒரு 4 பேர் பலியான சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் இடுக்கி அருகே மூணார் பகுதியில் உலாவரும் அந்த படையப்பா காட்டு யானையை கண்காணிக்க வனக்குழுவினர், குறிப்பாக 5 பேர் கொண்ட ஒரு வனக்குழுவினர் நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த யானை எங்கு செல்கிறது, எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது, மக்களுக்கு அது தொந்தரவு அளிக்கிறதா என்பதை கண்காணிக்க 5 பேர் கொண்ட ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது மூணார் அருகே அந்த ஹில் ஸ்டேஷன் என்ற ஒரு பகுதியில அந்த யானை என்பது சாலையோரம் இருக்கும் கடையை சேதப்படுத்த ஒரு முயற்சி என்பது எடுக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பார்க்கும் பொழுது இந்த படையப்பா காட்டு யானை தொடர்ச்சியாக கிராம பகுதிகளிலே நடமாடுவதும் அங்கிருக்கும் அந்த விவசாய நிலங்களில் பயிர் செய்யப்பட்டிருக்கும் விவசாய பொருட்களை நாசம் செய்வதுமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த ஹில் ஸ்டேஷன் பகுதியில் இருக்கும் அந்த சாலையோர கடையை அது சேதப்படுத்த முயற்சி செய்யும் நிலையில் அங்கிருக்கும் தோட்ட தொழிலாளர்கள் விரட்ட முயற்சி என்பது எடுக்கின்றனர். ஆனால் யானை கலந்து செல்லாமல் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கடையை சேதப்படுத்த மீண்டும் மீண்டும் முயற்சி என்பது எடுக்கும் நிலையில் அங்கிருக்கும் கற்களை எடுத்து யானை மீது வீசி அதை விரட்ட முயற்சி என்பது எடுக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து யானை அந்த வனப்பகுதிக்காக செல்கிறது. இதைத் தொடர்ந்துதான் தோட்ட தொழிலாளர்கள் உடனே வனத்துறைக்கு தகவல் என்பது வழங்கப்பட்டு உடனே வனத்துறையினர் வந்து தற்பொழுது அதை மீண்டும் வனப்பகுதியில் விரட்ட ஒரு முயற்சி என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன. வனவிலங்குகளால் தொடர்ச்சியாக மக்கள் ஒரு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் இந்த நிலையில் வெளி பகுதிகளில் இருந்து செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் தற்பொழுது ஒரு பாதுகாப்பற்ற நிலைதான் கேரளாவை பொறுத்த அளவில் காண முடிகிறது. எனவே இந்த சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று அங்கிருக்கும் மக்களை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்கள் தற்பொழுது முன்வைக்கின்றனர். கனகதாரா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.